காரைக்குடினாலே செட்டிநாடு வீடு, செட்டிநாடு சாப்பாடு எல்லாமே ஸ்பெஷல் தான். நாங்கள் தங்கின ஹோட்டல் தாப்பா கார்டன்ஸ். இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி வித் ஆல் லேட்டஸ்ட் அமெனிட்டிஸ். நானும் என்னுடைய தம்பியும் இந்த பார்க்கில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். செக்இன் பண்ணுறப்போ இந்த கார்டனை பார்க்கும் போது செம்ம ப்ளீஸிங்காக காமிங்காக இருந்துச்சு. காரைக்குடினாலே ஆத்தங்குடி டெய்ல்ஸ்க்கும் ஒரு ஃபேமஸான புகழ் போன்ற ஒரு ஊர் தான். இந்த ஆத்தங்குடி டெய்ல்ஸ் அப்படியே ஜில்லுன்னு வந்து காலில் அந்த ஃபீலிங் தரும். கரெக்டாக நாங்கள் போன டைமில் மழை வந்துச்சு. அந்த வெளியில் அந்த விண்டேஜ் தூளில் கால் மேலே கால் போட்டு அந்த மலையை ரசிச்சா பா செம்மையாக இருந்துச்சு. நானும் என்னோட தம்பியோ ஸ்விம்மிங் பூலில் செம்ம ஜாலியான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எனக்கு அதில் ஃபேவரட்டே இந்த நைட் ஸ்விம்மிங் பூல் தான். அந்த லைட்டிங் எஃபெக்ட் எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. இதுக்காகவே நீங்கள் ஒரு லைக்கை போட்டே ஆகணும். அதே மாதிரி அதோடைய ரிசப்ஷனில் ஒரு பெரிய செஸ் போர்டு இருந்துச்சு. யார் ஜெயிச்சான்னு நினைக்கிறீங்க? நான் தான். இந்த ஆட்டத்தெல்லாம் போட்டதுக்கப்புறம் செம்ம பசி எடுத்துச்சு. இங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் கேட்கும் போது காரைக்குடியிலேயே ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்னா அது பிரியா மெஸ் தான். அங்கே போய் தான் நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு ஹெரிட்டேஜான ஒரு பேலஸ் இருந்துச்சு. இப்போ ஏன் இந்த மாதிரி இருக்குதுன்னா ஒரு 200 இயர்ஸ் முன்னாடி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த ஃபேமிலிஸ், அந்த சியர்ஃபுல் செம்மையாக இருக்கும்ல. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு யாருக்காவது தெரியுமா? அப்படி தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஊர்லலாம் போர் போடுவோம், கிணறு வெட்டுவோம். இங்கே பாருங்களேன், ஒரு குளத்தையே வெட்டி வச்சிருக்கிறாங்க இந்த வீட்டோட தண்ணி தேவைக்காக. காரைக்குடி சுற்றி நிறைய கோயில்களுக்கும் போனோம். இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்கல்ப்சர்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வர வழியில் இந்த மரத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நைட்டில் ஏதோ ஒரு ஹாரர் ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் இன்னைக்கு நைட் டின்னர் சாப்பிட வந்த இடம் காரைக்குடி கிச்சன். இதுவும் காரைக்குடியில் ஒரு ஃபேமஸான ஹோட்டல் தான். அதுக்கப்புறம் என்ன, வேற ஒரு கோயில் சுற்றி பார்க்க வேண்டியது தான். ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 15 கோயிலாவது இந்த ட்ரிப்பில் சுற்றி பார்த்துருப்போம். இந்த கோயிலெலாம் பார்க்கும் போது அந்த அமைதி, அந்த ஆர்கிடெக்சர் எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு. 1000 ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு. இந்த பாட்டை எங்கேயோ கேட்டிருக்கிறீங்க தானே? எல்லாருமே கேட்டிருப்போம். அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரியே நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்தோம். இது ஒன் ஆஃப் த மஸ்ட் விசிட்ஸ் இன் காரைக்குடி. இந்த இடத்துல எங்கே திரும்பி பார்த்தாலும் ஆர்ட் ஒர்க்கும் ஜன்னலுமாக தான் இருந்துச்சு. இந்த ஒரு ஜன்னல்லையும் ஒரு கதை மாதிரி நிறைய விஷயம் சொல்லுது. அங்கே போய் நாங்கள் கொஞ்ச நேரம் ஹைட் அண்ட் சீக் விளையாடிக்கிட்டு இருந்தோம். தமிழ்நாட்டிலேயே, இந்தியாவிலேயே, ஏன் உலகத்திலேயே சிறந்த மனிதரை பார்க்கணுமா? நீயே பார். சரி பார்த்தது போதும். அப்புறம் என்ன, ட்ராவல் தான். எங்க சென்னைக்கு வரத்துக்கு எங்களுக்கு மனசே வரல.